இல்லை. இப்போ மாபெரும் இயக்கம் நடத்த தமிழ்நாட்டில் பெரிய இயக்கம் வந்து புரட்சி பாரதம் தான். அந்த இயக்கம் அவர் தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த எழுச்சி ஏற்பட்டது. அப்போ மூர்த்தி அண்ணன் மறைவுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டது. அப்போ மூர்த்தி அண்ணன் இருக்கிற வரைக்கும் அவர் யாருன்னே தெரியாது. ஏன்னா 1998 நான் என்னை அறிமுகம் பண்ணும்போது இவர் தான் திருமாவளவன், ஈரா திருமாவளவன் சொல்லும் போது எனக்கு அவர் யாருன்னே உண்மையாகவே எனக்கு தெரியாது. அப்போ இங்கே யார் ஃபேமஸ்ன்னு சொன்னால் புரட்சி பாரதம் பூவை மூர்த்தியார் தான் இங்கே ஃபேமஸ்ஸு. அப்போ நம்ம இயக்கங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பயந்து ஒரு இயக்கத்தை யாருக்காக பயந்தோம் அப்படின்னா நம்ம மூர்த்தி அண்ணனுக்கு தான் போயிடுவோம். ஏன்னா அவர் பெரிய தலைவர், அவர் வந்தாவே 1000 பேர் 500 பேர் வருவாங்க, நம்மளாம் ஒன்றுமே கிடையாது, அப்படி இருந்தோம். அவர் மறைவுக்கு அப்புறம் 2002க்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டு ஒரு நல்ல பொசிஷனில் வந்து இனி நின்று இருக்காரு. இவர் இந்த மக்களை அழகாக கொண்டு போய் ஒரு அதிகாரத்தை நோக்கி பயணிக்க வச்சுட்டாருன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவாங்க. இவர் இதே மாதிரி 2 சீட்டு 1 சீட்டுன்னு இப்படியே போனார்னா இவர் காலத்துக்கு அப்புறம் விடுதலை சிறுத்தை காணாமல் தான் போயிடும். அதுதான் என்னுடைய கருத்து.